ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனவே. சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறது, ஒரு வாடிக்கையாளர் தன்னுடைய போட்டோவை அனுப்பி எனக்கு ஆரா ஸ்கேனர் மூலம் எந்த விதமான நவகிரக நவரத்னங்களை அணியலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஒரு மோதிரமாவோ நான் டாலராவோ போட்டுக்க விருப்பம். நான் எந்த நவரத்ன கற்களை வைரத்தை போடணுமா, மாணிக்கத்தை போடணுமா, முத்து போடணுமா, பவளத்தை போடணுமா, கனக புஷ்பராகத்தை போடணுமா, இப்படி 9 கற்கள் உண்டு. இதில் நான் எது போடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த போட்டோ காமிக்கிறேன், ஆனால் அந்த போட்டோவை வந்து ஃபேஸ் நான் மறைச்சிக்கிறேன். ஏன்னா ஒரு பாதுகாப்பு கருதி, அவரோட பாதுகாப்புக்காக நான் அந்த போட்டோவை மறைச்சிக்கிறேன். இந்த போட்டோவை இப்போ நம்ம ஆரா ஸ்கேனர்ல பார்க்கிறோம். இவர் இந்த ஜாதகர் தற்போது மும்பையில் உள்ளார். அங்கிருந்து என்னிடம் கேட்டுள்ளார், நான் என்ன நவரத்ன கற்கள் போடலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த ஜாதகருக்கு ஜாதகம் இருந்தாலும் எனக்கு ஆரா ஸ்கேனர் பார்த்தேன், எனக்கு அதில் விருப்பம் இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஆரா ஸ்கேனர் மூலம் எனக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த ஆரா ஸ்கேனர் மூலம் என்னென்ன அறியலாம் அப்படின்றது நேர்களாகிய உங்களுக்கு நான் ஒரு முறை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆரா ஸ்கேனர் மூலம் ஒருவருடைய போட்டோவை வைத்துக்கொண்டு அவருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அறியலாம். அவருக்கு தோஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றது அறியலாம். அவருக்குண்டான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்றது அறியலாம். அவருக்குண்டான நிறம், அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு அறியலாம். அவருக்குண்டான நவரத்ன கற்கள், அதிர்ஷ்ட கற்கள் என்னென்று அறியலாம். உடம்பில் 7 சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அது மாதிரி மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னேயம், சஹஸ்ராரா, இந்த 7 சக்கரங்களின் சமன் மற்றும் சமனற்ற தன்மையை அறியலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இதில் அறிய முடியாது, அது ஒருவருடைய ஆராவை கண்டுபிடிப்பது. அது நேரில் தான் வர வேண்டும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம நேரில் இருந்தால் மட்டும்தான் அதோடைய அக்யூரசின்றது நல்லா இருக்கும். அந்த விஷயத்துல இந்த ஆரா மட்டும் நேரில் மட்டும்தான் முடியும். மற்றபடி இதெல்லாமே வந்து நம்ம பண்ண. அதே போல ஒரு ஆண் ஒரு பெண் இருவருடைய போட்டோவை வைத்துக்கொண்டு இருவருக்கும் பொருத்தம் எப்படி இருக்கு அப்படின்றத அறியலாம். ஒரு ஆண் மற்றும் பெண் இருவருடைய போட்டோவை மட்டும் வைத்துக்கொண்டு இருவருக்கும் திருமணம் செய்யலாமா வேண்டாமா, இந்த திருமண பொருத்தம் பார்க்கறது. ஏன்னா ஜாதகம் இல்லாதவங்க இருப்பாங்க, அந்த ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இந்த பொருத்தம் ஆரா ஸ்கேனர் மூலம் பொருத்தம் பார்க்கப்படும் அப்படின்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் ஐக்கான் அழுத்துங்க. ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வரும். ஸோ எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இதுதான் அந்த ஆரா ஸ்கேனர். ஆன் பண்ணிட்டேன். ஆர் யூ ரெடி? எஸ், ரெடி. இப்போ எனக்கு இது வந்து வலது கை, இது இடது கை. ஸ்டாப், ஷோ ரைட், ஷோ லெஃப்ட், இது எனக்கு இடது. ஸோ இது ஆரா ஸ்கேனர் வந்து இப்போத்துக்கு தயாரா இருக்கு. ஸோ ஒரு ஸ்கேன் பண்றதுக்கு தயாரா இருக்கு. இது இந்த மாஸ் கேபிள், இந்த போட்டோ மேல இந்த கேபிளை வச்சுட்டு இந்த மாசையும் மாஸ் கேபிளையும் வச்சுட்டு அவர் என்ன ரத்னங்க அறியலாம் அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம்.
மாணிக்கம். இந்த ஜாதகர், இந்த படத்தில் இருக்கும் ஜாதகர் மாணிக்கம் அணியலாம். அணியக்கூடாது. இந்த ஜாதகர் மாணிக்கம் அணியக்கூடாது. அணியக்கூடாதுக்கு எஸ் காமிக்கிறது, அணியலாம் அப்படின்னா நோ காமிக்கிறது. உங்களுக்காக இன்னும் ஒரு முறை, இந்த ஜாதகர் மாணிக்கம் அணியலாம். நோ, அணியக்கூடாது. இந்த ஜாதகர் மாணிக்கம் அணியக்கூடாது. எஸ், அணியக்கூடாது. இந்த ஜாதகர் முத்து என்ற சந்தனக்குண்டான முத்துவை அணியலாம். அணியக்கூடாது. இந்த ஜாதக படத்தில் இருக்கும் இந்த ஜாதகர் முத்துக்கற்களை அணியக்கூடாது. எஸ், அணியக்கூடாது. இந்த ஜாதகர் செவ்வாய் பகவானுக்கு உண்டான பவளத்தை அணியலாமா கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி. படத்தில் இருக்கும் இந்த ஜாதகர் பவளம் அணியலாம். அணியக்கூடாது. இந்த ஜாதகர் பவளத்தை அணியக்கூடாது. அணியக்கூடாது. இந்த ஜாதகர் மரகத பச்சை அணியலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும். இந்த ஜாதகர், படத்தில் இருக்கும் இந்த ஜாதகர் மரகத பச்சையை அணியலாம். அணியலாம். இந்த ஜாதகர் மரகத பச்சை அணியக்கூடாது. அணியக்கூடாதுக்கு நோ காமிக்கிறதுன்னா அணியலாம். இன்னொரு முறை, இந்த ஜாதகர் மரகத பச்சையை அணியலாம். மரகத பச்சை அணியலாம். இந்த ஜாதகர் குரு பகவானுக்கு உண்டான கனக புஷ்ப ராகத்தை அணியலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி. இந்த ஜாதகர் கனக புஷ்ப ராகம் அணியலாம். கனக புஷ்பராகம் அணியக்கூடாது. இந்த ஜாதகர் வைரத்தை அணியலாம். படத்தில் இருக்கும் இந்த ஜாதகர் வைரத்தை அணியலாம். அணியலாம் என்று வருகிறது. இப்பொழுது அணியக்கூடாது என்ற கேள்வி கேட்கிறேன். இந்த ஜாதகர், படத்தில் இருக்கும் இந்த ஜாதகர் வைரத்தை அணியக்கூடாது. அணியக்கூடாதுக்கு நோ வந்தா அணியலாம். அப்போ இந்த ஜாதகர் மரகத பச்சையும் வைரத்தையும் அணியலாம். இந்த ஜாதகர் சனி பகவானுக்கு உண்டான நீலக்கற்களை அணியலாம். இந்த ஜாதகர் நீலக்கற்களை அணியக்கூடாது. அணியக்கூடாதுக்கு நோ காமிக்கிறது. மீண்டும் ஒரு முறைக்கு இந்த கேள்வி. படத்தில் இருக்கும் இந்த ஜாதகர் சனி பகவானுக்கு உண்டான நீலக்கற்களை அணியலாம். அணியலாம். இந்த ஜாதகர் கோமேதக கற்களை அணியலாம். கோமேதக கற்களை அணியக்கூடாது. இந்த ஜாதகர் கோமேதக கற்களை அணியக்கூடாது.
இப்போ அணியக்கூடாதுன்னு ஒரு கேள்வி. இந்த ஜாதகர், படத்தில் இருக்கும் இந்த ஜாதகர் கோமேதகத்தை அணியக்கூடாது, அணியக்கூடாது. இந்த ஜாதகர் வைடூரிய கற்களை அணியலாம். வைடூரியத்தையும் அணியக்கூடாது. ஸோ இந்த ஜாதகரை பொறுத்தவரை, படத்தில் இருக்கும் இந்த ஜாதகரை பொறுத்தவரை மரகத பச்சை அணியலாம், வைரத்தை அணியலாம், நீலக்கற்களை அணியலாம். ஏன் இந்த மூணுத்தையும் காமிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய ராசி லக்னம் என்னன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இவருடைய ராசி லக்னம் இரண்டுமே ரிஷபம். ரிஷபம் அப்படின்னு சொல்லும் போது சுக்கிரனுக்கு உண்டாக ராசி கற்கள் அப்படின்னு சொல்லும்போது சுக்கிரன் அதிபதியாக இருந்தால் வைரத்தை அணியலாம். ஸோ அந்த டைமண்ட் காமிக்கிறதா உங்களுக்கு, வைரத்தை காமிக்கிறதா, எஸ் காமிக்கிறதா, இது ஒண்ணு. நெக்ஸ்ட் புதனுக்குண்டான மரகத பச்சை காமிக்கிறது. ரிஷப லக்னத்துக்கு ரிஷப லக்னம் ரிஷப ராசி, லக்னத்துக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடம் ஆகிய புதனுடைய வீடு கன்னி மற்றும் மிதுனம். இது 2ஆம் இடம்ன்றது மிதுனம், 5ஆம் இடம்ன்றது கன்னி. 5ஆம் வீட்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தை நாம் வலுவாக்க செய்தால் நமக்கு பல நல்ல காரியங்கள் நடக்கும். இது நவரத்ன கற்களுக்கு உண்டான புத்தகத்தில் சில கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. அது 5ஆம் வீட்டுக்கு உண்டான ராசிக்கு அதிபதிக்கு உண்டான கற்களை அணிந்தாலும் நமக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படும். சரி, ரிஷப லக்னத்துக்கு 9க்கு உண்டான அதிபதி, 9ன்றது பாக்யஸ்தானம், அனைத்து நல்ல விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி சனி பகவானுக்கு உண்டான நீளம். ஸோ இந்த 3 கற்களையும் அவர் அணியலாம். 3ஐயும் அணியலாம், இல்லை இதில் 3இல் ஏதேனும் ஒன்றும் அணியலாம். என்ன நேயர்களே, இந்த காணொளி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல சில நேயர்களுக்கு சில கேள்விகள் கேட்டுள்ளார்கள். அடுத்தடுத்த காணொலியாக இந்த ஆராஸ்கேனர் மூலம் என்னென்ன வகையான காணலாம் என்பதை வரிசையாக காண இருக்கின்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மறுபடியும் கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்த வாஸ்து குறிப்புகள், ஜோதிட குறிப்புகள், ஆராஸ்கேனர் மூலம் காணப்படும் தீர்வுகள் அனைத்தும் உங்கள் பார்வைக்கு காணொலியாக வைக்கப்பட உள்ளது. எனவே நோட்டிஃபிகேஷன் பெல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பார்த்த இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.